நான் சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் சார். என்னை விட்டுருங்க சார். ஹாஸ்பிட்டல் போகணும் சார். யோ ரொம்ப பதறான். உள்ள என்ன இருக்குன்னு பாரியா? சார் 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 உள்ள ஒன்றும் இல்லை சார். ப்ளீஸ் சார். சார் என்னை அனுப்பிவிடுங்க சார். நான் போகணும் சார். சார் 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 ப்ளீஸ் சார் என்னை நம்புங்க சார். சார் எவ்வளோ ஃபைன் வேணாலும் கட்டிடுறேன் சார். எவ்வளோ காசு தருவ? மேலே கேட்குறா திக்கு வாய்ப்பு. ஐயா திக்குவாயின் மட்டும் சொல்லாதீங்க சார். சார் சாரி சார். சார் யோ வண்டி எடு. சாரி சார். கார ஸ்டேஷன் கொடு. தெரியாமல் பண்ணிட்டேன் சார். சார் சார் நான் அடிக்கணும்னு நினைச்சு அடிக்கல சார். சார் நீங்கள் என்ன திக்கு வாங்கின்னு சொன்னது நல்லா அடிச்சிட்டேன் சார். சாரி சார். ப்ளீஸ் சார். ஹாஸ்பிட்டல் போகணும் சார். சார் 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 வேணாம் சார். சார் ஏறுங்க சார் ஏறுங்க. தள்ளி உட்கார. ஸ்டேஷன் கொடு. ஓகே சார். விடுப்பா எடுத்து தொலைய போறாம்பா. என்ன சார் கேஸ்? சார் டிடி கேஸ் சார். இவன் நம்ம பாஷாவே அடிச்சிட்டானா சார். அதுக்கு நான் அங்கேயே சாரி சொல்லிட்டேன் சார். சார் திரும்ப திரும்ப திக்குவாயின் மட்டும் சொல்ல வேணாம்னு சொல்லுங்க சார். என்ன தைரியத்துல போலீஸே அடிக்கிறீங்க? இருப்பா நான் சொன்ன கேட்க மாட்டியா? கதை முடிஞ்சிடுச்சுடா. அம்மா கொஞ்சம் தண்ணி கொடு. அண்ணே தண்ணிக்கு என்ன மாத்திருங்கண்ணே. இந்தா.
சாவி எடு. சார். சாவி எடுறா. சார் எஸ்ஐ திட்டுவார் சார். சார் ப்ளீஸ் சார். பாஷா பாஷா இல்லைங்க சார். என்ன பண்ற நீ? என்ன அடிச்சிட்டான்னு அவங்கள கேஸ் கொடுக்குவா? அதை பண்ணா எனக்கு அசிங்கம். கார்டு கீழே கஞ்சா பொட்டலத்தை போட்டவன் கையை காலை உடைக்கிறேன். வாழ்க்கை கூட ஆள தேடணும். டேய் குர்ரா முதல்ல. சும்மா சொல்றத கேளு. குர்ரா குர்ரான்ற இந்தா உள்ள கொண்டு போய். சரிங்க. எத்தனை பேர் மேலடா கஞ்சா கேஸ் போடுவ? ஆ ஏன் அவ்வளோ கோவப்படுற? பொறுமையாகவே இருக்க மாட்டியா? இப்போ தானே வந்திருக்கான், வேறு மாதிரி பண்ணுவோம். புரிஞ்சுதா? பாஷா சொல்கிறத கேட்கவே மாட்டியா நீ? எழுந்துடுறா. கீழே உட்கார்றா. அண்ணே, அவன்கிட்ட நான் பிரச்சனை பண்ணேன். அவன் ரொம்ப மோசமானவண்ணா. இப்போ தானே ஒருத்தனை அடித்து இழுத்துட்டு போனான். பாவம் உயிர் இருக்கா இல்லையான்னு கூட தெரிலண்ணே. தப்பு பண்ணிட்டீங்கண்ணா. ஹலோ சொல்லுங்க. எங்க? சரி வைங்க வரோம். சார் ரவுண்ட் டவுனில் ஏதோ பாடி கிடக்குதான் சார். ஹலோ சார், ரொம்ப நேரமா உங்க நம்பருக்கு ட்ரை பண்றது ரீச்சே ஆகல சார். என்ன விஷயம் சொல்லுங்கண்ணா. சார், ஏற்காடு ரவுண்டான பக்கத்துல ஒரு பாடி கிடைச்சிருக்கு சார். எப்போ? ஒரு 10:30 மணி இருக்கும் சார். இல்லைங்கய்யா, கடையை சாத்திட்டு வீட்டுக்கு போகும்போது தான் பார்த்தேன். வேற யாராச்சும் இருந்தாங்களா? இல்லைங்கய்யா, வேற யாரையும் நான் பார்க்கல சார். பாடி எங்க? இருக்கு சார். எத்தனை மணிக்கு பார்த்தாங்க? சார் ஒரு 10:30 மணி இருக்கும். தள்ளுமா. ஆம்புலன்ஸ் சொல்லிட்டீங்களா? சொல்லியாச்சு சார், வந்துட்டே இருக்கு. சார் அவங்களாம் ஏன் நிற்கிறாங்க? கிளம்ப சொல்லுங்க. கிளம்புங்க கிளம்புங்க. சொன்னா கேட்க மாட்டீங்களா? சார் முன்னாடியே தம் அடிச்சிட்டு இருக்கோம். அவர் அப்படிதான், கண்டுக்காத. ரொம்ப கொடூரமா பண்ணியிருக்கானுங்க சார். கழுத்தில் ஏதோ மார்க் மாதிரி இருக்கே. ஒரு 6-7 இடத்துல வெட்டியிருக்கானுங்க சார். இது வெட்டினா மாதிரி இல்லை, செயினை பிடிச்சி இருக்கும்போது அந்த மார்க் மாதிரி இருக்கு. இந்த பொண்ணு கழுத்தில் செயின் எதுனா இருந்ததா? இல்லை சார், செயின்லாம் இல்லை. அந்த பொண்ணோட ஒரே ஒரு பர்ஸ் மட்டும் இருந்துச்சு. நிவேதா வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? அவங்க வீட்டில் விசாரித்தேன் சார். இந்த பொண்ணு அவங்க வீட்டோட இல்லை போல. அவள் தனியாக ரூம் எடுத்து தங்கியிருக்காளாம். ஃபோன் எதுனா இருந்துச்சு அந்த பொண்ணுக்கிட்ட? ஃபோன்லாம் இல்லை சார். ஃபோன் இல்லாமல் எப்படி இந்த நேரத்தில் தனியாக வந்திருப்பா? அண்ணா ஏதாவது ஐ விட்னஸ் இருக்கு? 10-10:30க்கெலாம் இங்கே எல்லா கடையும் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க சார். அதை ரொம்ப நல்லா தெரிஞ்சவன் தான் இது எல்லாத்தையும் பிளான் பண்ணியிருக்கான் சார். சார் சேலம் ரூட்டில் கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு காஃபி ஷாப்பில் சிசிடிவி கேமரா ஒன்று இருக்குது சார். அதை விட்டால் எஸ்டேட் ரூட்டில் நிறைய சிசிடிவி கேமரா இருக்கும் சார். ஆள் விட்டு செக் பண்ண சொல்லாமா சார்? ஓ, அதுக்குள்ளே ஆரம்பிச்சிடுறீங்களா நீங்கள்? சேர்ந்து எவ்வளோ நாள் ஆச்சு? 1 மாதம் ஆச்சு சார். அப்படி ஓரமாக பண்ணி கூப்பிட்றேன். சாரி சார்.
வா 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 போதும் போதும். பார்த்து பார்த்து